ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து தீபாவளி நம்ம 3 வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வந்து 2 வீடியோ முடிஞ்சிருச்சு. 2 வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது நீங்கள் போய் இன்னும் பார்க்கலைன்னா பார்த்துருங்க. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தது உங்கள் சேனல் யூடியூப் சேனல் இன்ட்ரோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான இந்த வீடியோ தான் இது. என்னோடய யூடியூப் இன்ட்ரோ வந்து நான் அலைட் ஆஃப்டர் எஃபெக்டில் எடிட் பண்ணது. இது வந்து அலைட் மோஷனில் கொஞ்சம் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி கரெக்டாக கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி இருக்காது, ஆனால் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அந்த இது எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து தேவையான எல்லா மெட்டீரியலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மெட்டீரியல்னு சொல்லி கொடுத்துருப்பேன், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான ஆப் வந்து அலைட் மோஷன், பிக்சல் லேபு, அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் எரேசர் அப்படின்னு ஒரு ஆப். இந்த மூணோட, அதாவது பிக்சல் லேப், பேக்ரவுண்ட் எரேசர், இந்த 2 ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு அலைட் மோஷன் வேணும்னா என்னை டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியது வந்து உங்கள் சேனல் லோகோவை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்தது வந்து பேக்ரவுண்ட் எரேசர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் எரேசர் ஓப்பன் பண்ணுமே லோடிய ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் லோகோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ லோகோ நான் எப்படி இருக்கும், இந்த லோகோவில் தான் நான் எடிட் பண்ண போகிறேன். லோகோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டன் பண்ணிவிட்டு ஆட்டோ அப்படிங்கிறதுல வந்து ஒயிட்டை ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. இதில் இருக்கிற ஒயிட் எங்கெங்கே ஒயிட் வருதோ அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த லோகோ வந்து எப்படி இருக்கணும்னா, இப்போ நீங்கள் வேறு ஏதாவது லோகோ வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் உங்கள் லோகோ சுற்றி இருக்கிற கலர் மட்டும் இருக்கணும், ஆனால் லோகோக்குள்ளே இருக்கிற கலர் இருக்கக்கூடாது. இப்போ இதில் பாருங்கள், லோகோவோட கலர் விகே அதாவது லோகோ அதாவது லோகோ டிசைன் பார்த்தீங்கன்னா விகே, அதுக்கப்புறம் ஸ்டூடியோ, அதுக்கப்புறம் சுற்றி வர அந்த சர்க்கிள் மாதிரி ஒரு கலர், இந்த இது மட்டும் அதில் வர கலர் மட்டும் இருக்கக்கூடாது, மிச்சம் சுற்றி இருக்கிற கலர் வந்து இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி சேவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரோக், அந்த ஸ்மூத்துங்க இருக்கிறதுல அது 0வில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் முக்கியமான பாயிண்ட்டு. 1 2ன்னு சொல்லி வச்சிடாதீங்க, 0வில் வச்சுட்டு இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிவிட்டு, பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா 4th ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதுக்குள்ளே போயிட்டு கலர் டிரான்ஸ்பரண்ட்டுன்னு இருக்கும். அதில் டிரான்ஸ்பரண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அந்த நியூ டெக்ஸ்ட்டுன்னு இருக்கிறத வந்து டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறம் கீழே தேர்டாக இருக்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஷேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேப்பை இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயர் மார்க் இருக்கும், அதை அந்த ஏரோ மார்க் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் சர்க்கிள் சூஸ் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சென்டராக வர மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த சர்க்கிளுக்கு வந்து நம்ம கலர் பண்ணுவோம்ல, அந்த கலர் ஆப்ஷனுக்கு நெக்ஸ்ட்டாக டெக்ஸ்டரர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நான் கொடுத்துருக்கிறேன் ஒரு சில்வர் மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ், அதை இம்போர்ட் பண்ணுங்கள். இந்த இமேஜ் தான், இந்த இமேஜை ஃபஸ்ட்டு இன்செர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் இந்த லேயருக்குள்ளே போயிட்டு அதை லாக் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா மூவ் ஆகாமல் இருக்கணும்ல. அதுக்கப்புறம் கீழே இம்போர்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம இப்போ எரேசரில் ரிமூவ் பண்ணோம்ல, அதை இம்போர்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த இதுதான் நம்ம அந்த எரேசர் ஆப்பில் ரிமூவ் பண்ணது. இந்த இதை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் வீடியோ லோகோவுக்கு தகுந்த மாதிரி, அந்த சர்க்கிளுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பார்த்து சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ அதில் வந்து ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதுக்குள்ளே போயிட்டு ஸ்ட்ரோக் எனேபிள் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரோக்கு. அடுத்தது கொஞ்சம் தள்ளிட்டே வந்தீங்கன்னா எரேஸ் கலர்னு இருக்கும்ல, அதில் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு கலர், அந்த இங்க் ட்ராப் மாதிரி ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும் அந்த 1க்கு பக்கத்தில், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணி டிக் பண்ணிட்டீங்கன்னா அது ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆனதுக்கப்புறம் லோகோவில் ஏதாவது உங்களுக்கு அழிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து கம்மி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அழிஞ்சது வந்து போயிடும். இப்போ நான் வந்து 1ல் தான் வச்சுருக்கேன். லோகோ கொஞ்சம் நல்லா நீட்டாக தெரியுது. இதுக்கப்புறம் லோகோட கலர் இருக்குல்ல, கலரை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு இதில் பிளாக் கலர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் அப்படின்ட்டு இருக்குல்ல, அதையும் வந்து பிளாக் கலர் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடுமா, வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரோக்கை வந்து கம்மி பண்ணிடுங்க, 1க்கு வச்சுருங்க ஸ்ட்ரோக்கை. வச்சதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் ஒப்பாசிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதை போய் ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு கிரே கலர் வர மாதிரி ஒப்பாசிட்டி வச்சுட்டு லோகோ ரீசைஸ் பண்ணுறாங்க, ரீசைஸ் பண்ணி கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க, சென்டராக பார்த்து வச்சதுக்கப்புறம் இந்த இதை லாக் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து லோகோ வந்து இதான் நம்ம எடிட் பண்ண போகிற இதை ரெடி பண்ணியாச்சா. ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பிக்சல் லேபில் வேலை முடிஞ்சதுமே நீங்கள் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ, இன்ட்ரோ யூடியூப் அந்த மாதிரி இன்ட்ரோனாவே 16:9 தான், அதனால் அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிறது வந்து ஒரு இமேஜ், அதை நான் காமிக்கிறேன்.
இந்த இமேஜ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். இது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த இமேஜ் வந்து இப்போ நான் ஒரு 8 செகண்டுக்கு வர மாதிரி நான் இன்ட்ரோ கரெக்டாக 8 செகண்டுக்கு தான். நான் இதுக்கு வந்து ஆடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதாவது இதோட ஆடியோ அந்த சவுண்டு எஃபெக்ட் வந்து ஆடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆடியோ எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் இந்த இமேஜ் வச்சுக்கோங்க. இப்போ வந்து சவுண்ட் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு சவுண்டு எவ்வளோ தூரம்னு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். சவுண்டு எவ்வளோ தூரம்னு பார்த்துட்டு மிச்சத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ சவுண்டு வரும்ல அந்த இடத்துல நீங்கள் வீடியோ வந்து இப்போ ப்ளே பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இப்போ நம்ம இதில் எடிட் பண்ணோம்ல பிக்சலில் அப்போ அதை ஆட் பண்ணிக்கோங்க இமேஜை. இந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் மேலே இப்படி கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இதில் வந்து இப்போ ப்ளே பண்ணுங்கள் சவுண்டு. இந்த இடத்துல கரெக்டாக 4.25 வர வரைக்கும் இந்த லோகோ இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நீங்கள் வந்து நார்மல் ரிமூவ் பண்ணாதது நீங்கள் ரிமூவ் பண்ணியிருப்பீங்களோ ஒரு லோகோ வச்சு அதை ஆட் பண்ணிங்க. இதுக்கப்புறம் இந்த லோகோ ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கொஞ்சம் சைஸ் இந்த அளவே வச்சுக்கோங்க. கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த லோகோ வர மாதிரி வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா இந்த லோகோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ஒரு லைட் கொடுத்துருப்போம். அந்த லைட்டை ஆட் பண்ணுங்கள். இந்த லைட்டு தான். இந்த லைட்டை ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஆட் பண்ணிவிட்டு இந்த லைட் வந்து ஃபுல்லாக சைஸ் உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக சைஸ் எவ்வளோ நல்லா பெருசாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு லோகோ இருக்குல்ல அது எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் இந்த லைட்டையும் வர மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த லைட்டை வந்து மேலே கொண்டு போயிருங்க. இப்படி மேலே இந்த சைடு அப்படி கிராஸாக இந்த இடத்துல வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் அனிமேஷனுக்கு எண்டிங்கில் கொண்டு போயிட்டு இப்படி கீழே வந்துடுற மாதிரி இப்படியே. அவ்வளோதான். இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா அந்த லைட் அப்படியே கீழே வந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இந்த லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் லைட்டன் இருக்குல்ல அதுக்குள்ளேயா லைட்டன் கான்ட்ராஸ்டில் வந்து ஹார்டு லைட்டுன்னு இருக்கும். கான்ட்ராஸ்டில் வந்து சாஃப்ட் ஓவர்லே சாஃப்ட் ஓவர்லே கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். சாஃப்ட் ஓவர்லே கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மி பண்ணாமல் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இது வந்து நம்மளுக்கு இப்போ அந்த லைட் எஃபெக்ட் உங்களுக்கு வந்துடுற மாதிரி வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ அந்த லோகோ செலக்ட் பண்ணிவிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ள அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போய்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு எண்டிங்கில் வந்து அந்த லோகோ கீழே சின்னதாகிட்டே போகிற மாதிரி இருக்கணும். இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா முன்னாடிலேருந்து அப்படியே சின்னதாகிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பிளாக் கலர் இருக்குல்ல இதுவும் அதே மாதிரி தான். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே போய்ட்டு தேர்டாக இருக்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே போய்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு எண்டிங்கில் போய்ட்டு இதுவும் அப்படியே கொஞ்சம் சின்னதாகிட்டே போகிற மாதிரி. அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம லோகோவுக்கு தேவையான எல்லாமே எடிட் பண்ணியாச்சு, மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல கரெக்டாக இந்த ஒயிட்டு ஒரு 4.10 செகண்டில் வச்சுட்டு நான் ஒரு ஸ்மோக் வீடியோ கொடுத்துருப்பேன், அதை ஆட் பண்ணுங்கள். இந்த ஸ்மோக் வீடியோ தான். இந்த ஸ்மோக் வீடியோவை ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அந்த வீடியோ இந்த ஸ்மோக் வருது இல்லை, இந்த இடத்துல வச்சுட்டு முன்னாடி இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரியே 4.10 அந்த இடத்துல வச்சுட்டு அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து அந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்மோக் எஃபெக்டில் வந்து பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட்டனுக்குள்ளே ஸ்க்ரீன் அப்படிங்கிறத வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ எண்டிங் அதாவது அந்த 8.1 செகண்டுக்கு வந்து அதுக்கு மேலே அந்த ஸ்மோக் எஃபெக்ட் போகும், அதை வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆட் பண்ணணுன்னா அந்த ஃபஸ்ட்டு லோகோ இருக்கும்ல அதில் வந்து கடைசியில் எண்டிங்கில் கொண்டு போய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு லோகோ அந்த சில்வர் லோகோ எண்டிங்கில் வச்சுட்டு அந்த பேக்ரவுண்டு கலர் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணோம்ல அந்த இடத்துல வந்து அந்த சில்வருக்கு அப்புறம் வரதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டு கலர் வந்து பிளாக்லேயே இருக்கணும். அவ்வளோதான். இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அவ்வளோதான். நம்ம லோகோ வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த இடத்துலையும் ஸ்மோக் எஃபெக்ட் வர மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் பின்னாடி வர பிளாக் கலர் ஸ்மோக்கை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நான் ஃபுல்லாக ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இன்ட்ரோ உண்மையுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.